Hi friends, இன்னைக்கு டேஸ்டியான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நண்டை எடுத்து இந்த மாதிரி அதனோட கால்களோட முனைப்பகுதிகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் கைகளால் இப்படி க்ளீன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எளிமையாக இது வந்துடும். ரொம்ப ஈஸியாக சுலபமாக கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், வயிற்று பகுதியில் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். அதை நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நண்டோட தோல் தனியாக கழண்டு வந்துடும், அதனோட மேல் பகுதி. ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி தூய்மையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட நம்மளோட க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை நல்லா தண்ணியில் அலசி நாம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் இருக்கிற எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு நாம் ஒரு மசாலா செய்யணும். அதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி, ஒரு 7 பல் பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆகணும். கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் மிளகும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. நண்டு மசாலா செய்கிறதுக்கு வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டா அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே சிறிதளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமேட்டா இதில் பார்த்திங்கன்னா ஒரு நறுக்கின தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குக் ஆகணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நான் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு நாம் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டா பாருங்கள், இதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்டாகி வந்ததுக்கப்புறமேட்டா இதில் நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டு எல்லாத்தையுமே நாம் சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நண்டில் நல்லா கலக்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். ஸோ கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்களோட உப்போட தன்மைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் மசாலா எல்லாமே கலந்து வந்துடுச்சு. நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடியை போட்டு நாம் நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ நாம் நல்லா கலந்து விடலாம். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இப்படி தான் குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு நாம் ஒரு தேங்காயை அரைச்சி சேர்க்கணும். 1/2 மூடி அளவுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை நாம் இந்த வெந்துக்கிட்டு இருக்க நண்டில் நாம் இதை சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு இப்போயும் அப்படி தான் நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மட்டும் குக் ஆனால் போதும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நண்டு மசாலா ரெடி ஆகிடும். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நறுக்கின மல்லி இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட நண்டு மசாலா ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சு. இது இப்படி எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதில் கிரேவியும் அடியில் கொஞ்சம் இருக்கும். இப்போ நண்டெல்லாம் நம்ம ஒன்றுக்கு ஒன்று எடுத்து இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட சுவையான நண்டு மசாலா ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இது சப்பாத்தி கூட, இட்லி கூட, தோசை கூட சாப்பிட்றதுக்குலாம் இது பெஸ்ட்டு காம்பினேஷன். ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா போதும், எப்பொழுதுமே திரும்ப திரும்ப சமைச்சிட்ருப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.